இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 19ஆம் தேதி 1வது மாதம் 2024 விடியற் காலையில் இந்த மருந்தகத்தில் ஒரு விடிய கால ஒரு 3:45 போல் திருடு போயிருக்கு. இதுக்கு முந்தைய நாள் தான் இந்த கடைக்கு வந்து அந்த திருடன் வந்து வாட்ச் பண்ணுறாரு. முன்னால் எப்படி என்ன எது எங்கெங்கே வைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் வாட்ச் பண்ணுறாரு. இது பாருங்கள், இந்த வெள்ளை சட்டை தொப்பி போட்டிருக்கவர் தான். இதெல்லாம் வந்து சிசிடிவி கேமரா இருக்கிறதால பதிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது. அவர் பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிலாம் பார்த்துட்டு விட்டமின் மாத்திரை மட்டும் வாங்கிக்கிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இவங்க எந்த அளவுக்கு நோட்டம் பண்ணுறாங்கிறத பாருங்கள். இது முழுக்க அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் இருந்தது. இது எதுக்காக இந்த பதிவு அப்படின்னாக்கா, கடைகள் வச்சு அவங்க கஷ்டப்பட்டு கடனை வாங்கி ஏதோ ஒன்று செய்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இது ஈஸியாக இப்படி திருடி சம்பாதிக்கிற அளவுக்கு சில திருட்டு ஆட்களும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னென்னா, நாம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இது உண்மையிலே வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இதை வந்து திருடனை பிடிச்சாங்க. அது அப்புறம் நான் சொல்கிறேன் நான் எப்படின்றது. இதுதான் வந்து எந்த அளவுக்கு நோட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். விட்டமின் மாத்திரை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இதில் இவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க, யார் என்னங்கிறது தெரியாது. 19ஆம் தேதி விடிய காலையில் கடை. இதுக்கப்புறம் தான் அவர் வருவார் பூட்டை உடைக்கிறதுக்கு. முதல் முறையாக முயற்சி பண்ணுறார். அது ஏதோ என்ன கள்ளசாயி போட்டு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அது அங்கே கிட்ட அவ்வளோதான் தெரியல அது பார்க்குறதுக்கு. ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு வண்டி அந்த ஓரமாக நிப்பாட்டிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல ராடு வச்சு அந்த பூட்டை வந்து நீக்கி உடைக்கிறான்.
உடைக்கிறதுக்கு தயாராக வந்து இந்த ராடெல்லாம் எடுத்து வந்துருக்காங்க அவங்களுக்கு. எடுத்து வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் கவரில் சுற்றி மறுபடியும் வச்சுட்டு வண்டி எடுத்துன்னு அப்படி போகிறான். போயிட்டு எங்கேயும் அந்த ராடை வச்சுட்டு திரும்பியும் வருவான். அதனால் அந்த சைடில் ஒரு கண்ணாடி டோர் இருக்கும். அந்த டோருக்கு லாக் பண்ணியிருக்கோம். அந்த டோரை திறக்க முடியாமல் இந்த மருந்துகள் வாங்கிறதுக்கு ஒரு 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 கேப் இருக்கும். அந்த கேப்பில் உள்ளார பூந்துடுறான். பூந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை இறக்குறான். சட்டரை ரொம்ப இறக்க முடியாது, பாதி இறக்க முடியும். இவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த ரோட்டில் யாரும் ஆள் நடமாட்டம்லாம் இல்லை. உள்ளார நுழைஞ்சாச்சு. அவனுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கான் போல. அந்த ஃபோனில் டார்ச்சில் அடித்து பார்க்குறான். இது என்னென்னா, கல்லாவில் இருக்கிற கொஞ்சம் பணம், அப்புறம் கொஞ்சம் மருந்து, அப்புறம் வந்து இருக்கிற ஒரு செல்ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிட்டான். மறுபடியும் இதை வந்து அரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இன்ஸ்பெக்டர் வந்து நல்லா அதுக்கான பிளான் பண்ணி எஸ்ஐ போலீஸ்லாம் அனுப்பிச்சி விட்டு அந்த டீமே வந்து ரொம்ப அழகாக அதை ஒர்க் பண்ணி இது பிடிக்கிறதுக்குன்னு சில டெக்னிக்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸு. கரெக்டான ஒரே நாளில் இவர் எங்கே இருந்தாலும் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ உள்ள தள்ளிட்டாங்க. இது ஏன்னா இந்த பூட்டுகள்லாம் சில நேரத்தில் நாம் தான் கொஞ்சம் ரொம்ப சேஃபான ஒரு சில பூட்டுகளை போடணும். ஏன்னா என்ன போடாமல் இந்த ராடு எடுத்து வந்து உடச்சி போடானுங்க ஒன்றுங்க. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா இருக்குது இல்லைங்களா, சிசிடிவி கேமரா வந்து நல்ல ஒரு, அதாவது இந்த தலை ஷேக்கானாவே வந்து சவுண்டு கொடுக்குற அளவுக்கு இல்லை மெசேஜ் வர அளவுக்குலாம் நிறைய கேமராக்கள் வந்துடுச்சு. அந்தமாரி கேமரா தான் போடணும். ஏன்னா இந்தமாரி இந்த திருட்டு நாய்ங்க பண்ணுற வேலைகளை பல பேருக்கு நஷ்டத்தை தான் உண்டு பண்ணுவோம். கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்குன்னு ஒரு கும்பலுங்கனாக்கா அதை திருடி திங்கிறதுக்குன்னு சில ஆட்கள் இருக்கானுங்க. அதுலேயும் ஒருத்தன் ஹெல்மெட்டை கலட்டாமல், அவரை தெரியாதான். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மேலேயே இது உள்ளார இருந்துட்டு எல்லாம் தேடுறான். தேடிட்டு என்ன கையில் கிடைக்குதோ அதை சுட்டிட்டு போயிடுறான். ஆனால் உண்மையிலேயே நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அழகாக அவங்க பிளான் போட்டு இது எந்த அளவுக்கு பிடிக்கணுமோன்றதை அழகாக பிடிச்சாங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அப்புறம் அது கூட உதவியாக இருந்த போலீஸ்காரங்க எல்லாமே வந்து இந்த மெயின் போலீஸ்காரங்கெல்லாம் வந்து அவ்வளோ பிளான் பண்ணுறாங்க. இது எப்படி ஸ்கெட்ச் போட்டு இது எங்கே எப்படி வந்தால் என்ன வந்தான்னு சொல்லிட்டு இருக்கிற கேமராக்கெல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கும் சில ஐடியாக்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நான் இதில் சொல்லக்கூடாது. நல்லா அதை வச்சு அழகாக அவங்க பிடிக்கிறாங்க. பிடிச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. நல்ல விஷயந்தான்.
இதுமாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல கேமரா போட்டுக்கிறது நல்லது. அதாவது பட்ட உடனே அலாரம் அடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு கேமராக்கள் போட்டு வச்சுக்கணும். நம்முடைய சேஃப்டி லாக்கும் அதேமாதிரி ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு லாக்குக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான், அவர் பாட்டுக்கிட்டு முடிஞ்சது அவர் வேலை. ஷட்டரை இறக்கி விட்டுட்டு கிளம்பிடலாம். இதெல்லாம் நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொளி. பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.